வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை இன்று முதல் புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை ஒரு மாதத்திற்குள் முடிக்க வலியுறுத்துவதாக கூறி சென்னையில் அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணா குபேரன், தமிழ்நாட்டில் 8.36 கோடி வாக்காளர்களை சரிபார்க்கும் பணியை முடிக்க 3 மாதங்கள் ஆகும் என்று தெரிவித்தார். அரசு அலுவலர்களுக்கு எந்தவொரு பயிற்சியும் வழங்காமல் மிக வேகமாக பணிகளை முடிக்குமாறு வற்புறுத்துகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கால அவகாசம் வழங்கப்படவில்லை எனில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் நடத்துவது சட்ட விதிகளுக்கு முரணானது என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கூறியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு அன்றைய தினத்திற்கான சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்பே அனுமதி பெற்ற மருத்துவ விடுப்பை தவிர மற்ற எந்த விடுப்பும் அனுமதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக வாக்காளர் உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சென்னையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை மீண்டும் பெற்று வருகின்றனர். இந்த படிவங்களை பூர்த்தி செய்வதில் உள்ள சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பதற்காக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று முதல் வருகிற 25ஆம் தேதி வரை செயல்படும் இந்த மையங்களை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான குமரகுருபரன் கேட்டுக் கொண்டுள்ளார்.